இன்னைக்கு ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடலிறக்க பிரச்சனைக்கான முற்றிலுமான தீர்வுகள், அதுவும் வீட்டிலிருந்தே இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த பிரச்சனைக்கு சர்ஜரி ஒன்று தான் தீர்வுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மெஸ் வச்சு தைச்சாலும் எத்தனை வருடங்களுக்கு அது இறங்காமல் இருக்கும்னு தெரியாது. அந்த மெஸ் உள்ளே இருக்கும்போது அதில் வயிற்றில் வலி ஏற்படுறது போன்ற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடையிலலாம் கூட வலி தெரியும். சில பேருக்கு அந்த பெயின் செஸ்ட் வரைக்கும் ரேடியேட் ஆகும். ஸோ நம்ம இந்த சர்ஜரி பண்ணுறது ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தா எமர்ஜென்சிக்கு வேற வழி இல்லை. ஆனால் கண்டிப்பாக குடலை வெட்டி நம்ம மெஸ் வச்சு தைக்கும் பொழுது இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் அதிகமாகும். ஆகவே நாம் வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில அக்குப்ரெஷர் டெக்னிக்ஸ் மூலமாகவும் வீட்டில் இருந்த மாதிரியே இந்த பிரச்சனைக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்லைன்ஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட், ஒரு ஃபீட்பேக் தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். இது எல்லாம்